ரங்காபுரத்துல பிரசாத் சாரதா தம்பதி தன்னோட 3 மகன்கள் 3 மருமகள்களோட சேர்ந்து ஒரு பெரிய வீட்ல வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. பிரசாதுக்கும் சாரதாவுக்கும் 3 மகன்கள். பெரியவன் ரமேஷ், அவனோட மனைவி அனாமிகா. 2வது சுரேஷ், அவனோட மனைவி அவனி. 3வது அருண், அவனோட மனைவி அஞ்சலி. அந்த வீடு பாக்குறதுக்கு கலகலப்பா ரொம்ப அழகா இருந்தது. ஆனா கிச்சன்ல மட்டும் என்னைக்கும் ஏதாவது ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த யுத்தம் ஆயுதங்களோட இல்ல, கரண்டியோடவும் வார்த்தையோடவும் நடக்கும். 3 மருமகள்களுக்கும் தன்னோட சமையல் தான் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு ஆணவம். ஒரு நாள் மத்தியானம் சாப்பாடு வேளையில சாரதா வீட்டு டைனிங் டேபிள் மேல விதவிதமான சாப்பாடு. ரமேஷ், சுரேஷ், அருண் எல்லாரும் பசியோட டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க. சாரதாவும் பிரசாதும் கூட அங்க இருந்தாங்க. என்னங்க, முதல்ல நான் செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு போட்டுக்கோங்க. இன்னைக்கு மசாலாவை கொஞ்சம் ஸ்பெஷலா செஞ்சு போட்டிருக்கேன். இது இந்த ஊர்ல யாருக்கும் செய்ய தெரியாது. போடு அனாமிகா, வாசனை ஜம்முன்னு தூக்குது. மாமா, கத்திரிக்காய் குழம்புல என்ன ஸ்பெஷல் இருக்கு? யார் வேணா செய்வாங்க. ஆனா நாங்க செஞ்ச வெண்டைக்காய் வேப்பிட பாருங்க, ஒரு வாய் கூட வேஸ்ட் பண்ணாம ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவீங்க. பயங்கர கிறிஸ்பியா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும் யாரு சாப்பாடு சூப்பர்னு. அக்காங்க மாத்தி மாத்தி சொன்னாலும் அசலான ருசி என் சாம்பார்ல தான் இருக்கு. அந்த தாளிப்பு வாசனைய மோந்ததுமே பசி எடுத்துருச்சு. அருண், நீங்க சொல்லுங்க, நேத்து நான் செஞ்ச பாயாசம் எப்படி இருந்துச்சு? அஞ்சலி, இப்ப எதுக்கு பாயாசம் கதை? முதல்ல சாப்பாடு போடு. ஏமா, எப்ப பார்த்தாலும் என்ன இது என் சமையல் பெஸ்ட்டுங்கிறீங்க. சண்டை போட்டுட்டே இருக்கீங்களே தவிர நிம்மதியா ஒரு நாள் கூட உட்காந்து சாப்பிட மாட்டீங்க. எங்க யாரையும் நிம்மதியா சாப்பிடவும் விட மாட்டீங்க. அத்த, எப்ப பார்த்தாலும் சமாதானப்படுத்துறீங்க, நிஜத்தை ஒத்துக்க மாட்டீங்க. நம்ம சொந்தக்காரங்க வரும்போது கூட எல்லாரும் என் சமையல புகழ்ந்துட்டு இருந்தாங்க. அவனே செஞ்ச ஸ்வீட்டை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அக்கா, நீங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி சொல்லிருக்காங்க. போன வாரம் கிட்டி பார்ட்டில என் ஹல்வாவை சாப்பிட்டு எல்லாரும் என்கிட்ட ரெசிபி கேட்டாங்க தெரியுமா? கொஞ்சம் பெருமை பீத்துறது நிறுத்துனீங்கன்னா சாப்பாடு போடலாம். என் கையால சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டா நான்வெஜ் பிரியர்கள் என் காலையே சுத்தி சுத்தி வருவாங்க. சாரதா, பாத்தியாமா, தினமும் இதேதான். இவங்களோட சண்டையினால எந்த குழம்புல என்ன ருசி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழிய யோசி அப்படின்னு சொன்னதும் சாரதா கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. இவங்களோட அகங்காரத்தை குறைக்கணும், இவங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி கொடுக்கணும். இத வாயால சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு நினைச்ச அவங்க கையால தான் காமிக்கணும்னு நினைச்சாங்க. சரி, உங்க எல்லாருக்கும் உங்க சமையல் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ ஒரு வேலை செய்யலாம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்ல சமையல் போட்டி நடக்க போகுது அப்படின்னு சொன்னதும் அனாமிகா, அவனி, அஞ்சலி எல்லாரும் அவங்க மாமியார ஷாக்கிங்கா பார்த்தாங்க. சமையல் போட்டியா? சூப்பர் ஐடியா. எப்படியோ ஜெயிக்க போறது நான் தான். எனக்கு பிரச்சனை இல்ல. போட்டினா எனக்கு ரொம்ப இஷ்டம். என் டேலண்ட் என்னங்கறத நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நான் கூட ரெடி அத்த. ஆமா, நடுவர்கள் யாரு? நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் இருந்தா மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பீங்க. அதனால நம்ம காலனில இருக்க பெண்களை எல்லாம் கூப்பிடுவோம். அதுல கொஞ்சம் பெரியவங்க ஜட்ஜா இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, காலனில யாரா இருந்தாலும் இந்த போட்டியில கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல போறோம். ஓப்பன் காம்படிஷன். அம்மா, வெளி ஆளுங்க எதுக்கு? நமக்குள்ளே பண்ணிக்கலாம்ல. டே ரமேஷா, 4 பேர் இருந்தாதான் எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்கும். எப்படியோ உங்க மனைவிகள் நாங்க தான் பெரிய சமயக்காரங்கன்னு சொல்றாங்கல்ல, வெளி ஆளுங்களோட ஜெயிச்சா அதோட சிறப்பே தனி. கரெக்டா சொன்னீங்க அத்த. வரட்டும், ஒரு கை பாக்குறேன். என் பிரியாணி முன்னாடி யாரும் நிக்க கூட முடியாது. என் பன்னீர் பட்டர் மசாலாக்கு நிகர் வேற யாரும் கிடையாது. பாக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சிரும்ல. சரி, உங்க இஷ்டம். ஆனா ஒரு கண்டிஷன், சண்டை போடாம இந்த போட்டிய நடத்தி ஆகணும். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. வீட்டு முன்னாடி பெரிய பந்தல் போட்டாங்க. காலனில இருந்த பெண்கள் நிறைய பேர் வந்தாங்க. கொஞ்சம் பேரு போட்டியில கலந்துக்கிறதுக்கு பேரையும் கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு பாக்குறதுக்கு வந்தாங்க. மொத்தம் 10 பேர் போட்டியில கலந்தாங்க. அதுல முக்கியமா அனாமிகா, அவனி, அஞ்சலி இருந்தாங்க. மீதி 7 பேரும் காலனி ஆளுங்க. அப்போ சாரதா மைக்க எடுத்துக்கிட்டு எல்லார்கிட்டயும் வந்து பேசினாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்ல நடக்கிற இந்த சமையல் போட்டிக்கு வந்த எல்லாருக்கும் என்னோட வணக்கம். விதிமுறை சிம்பிள் தான். எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பாடை செய்யணும். அதான் ஆளு குருமா. யார் நல்லா செய்றீங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வெற்றியாளர்கள். நேரம் 1 மணி நேரம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு.
ஆளு குருமாவா? இது நமக்கு கை வந்த கலையாச்சே. ஆனா இத அஞ்சலியும் அவனையும் கூட நல்லா செய்வாங்களே, அவங்கள எப்படியாவது தோக்கடிக்கணும். அக்கா பிரியாணி செய்யறதுல எக்ஸ்பர்ட், ஆனா இதுல ஒண்ணும் இல்ல. ஆனா அஞ்சலி நல்லா செய்வாளே, அவளை எப்படியாவது தோக்கடிக்கணும். இன்னைக்கு 2 பேரும் தோக்க போறாங்க, நான் ஜெயிக்க போறேன். அதை விட என்ன வேணும் எனக்கு? எல்லாரும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆனாங்க. ஆளாளுக்கு காய்கறியை கட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சாங்க. வாசனை மெல்ல மெல்ல வெளியில வந்தது. அப்போ அனாமிகா சமையல் பண்ணிக்கிட்டே ஓர பார்வையில அவனிய பார்த்தா. அவனி வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தா. வெங்காயத்தோலை குப்பையில போட போற நேரத்துல அனாமிகா அங்க போய் அவளோட குருமாவில நிறைய உப்பை கொட்டி விட்டுட்டா. இத யாருமே பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப பாரு, உன்னோட ஆளு குருமா கசாயம் மாதிரி இருக்க போகுது. அதே நேரத்துல அவனி கூட சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தா. அஞ்சலி தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக அங்கிருந்து போனா. உடனே அவனி அவகிட்ட இருந்த காரப்பொடியை எடுத்து அஞ்சலியோட குருமாவில நிறைய கொட்டினா. ஆஹா, அஞ்சலியோட குழம்பு சாப்பிட்டா மண்டையெல்லாம் பீச்சுக்க போகுது. ஜட்ஜஸ் எழுந்து ஓடினாலும் ஓடிடுவாங்க. இது இப்படி இருக்கும்போது அஞ்சலி கூட ஒன்னும் சாதாரண இல்ல. அனாமிகா போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது வினிகர் பாட்டில் எடுத்துட்டு வந்து அனாமிகா குழம்புல வினிகரை ஊத்திட்டா. புளிப்பு அதிகமாகி அக்கா குழம்பு டர்ராக போகுது. இனி நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்படியே 1 மணி நேரம் போச்சு. சாரதா மணி அடிச்சு போட்டிய நிறுத்தி வச்சாங்க. சமயம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் அவங்க உணவை எடுத்துட்டு வாங்க, ஜட்ஜு கிட்ட ஒவ்வொருத்தரா வந்து ருசி காட்டுங்க. அந்த நேரத்துல 3 மருமகள்களும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு திருட்டுத்தனமா சிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க செஞ்ச வேலை யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. 3 ஜட்ஜஸ், காலனியோட பிரசிடென்ட் சுலோச்சனா, இன்னும் ஒரு 2 பேரு முதல்ல அனாமிகா கிட்ட வந்தாங்க. என்னம்மா அனாமிகா, வாசனை நல்லா இருக்கு, போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பெருமையா அத ஒரு பிளேட்ல போட்டு கொடுத்தா. சுலோச்சனா ஒரு வாயை எடுத்து மென்னு பார்த்த உடனேயே, ஐயோ என்னம்மா இது, எல்லாம் புளிக்குது, புளி தோத்துருச்சு போ, இது முன்னாடி ஆளு குருமா மாதிரியே இல்ல, சாப்பிடவே முடியலையே. அதை கேட்டதும் அனாமிகா ஷாக் ஆயிட்டா. புளிப்பா? நான் புளியையும் டொமேட்டோவையும் கம்மியால போட்டேன் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா. வினிகரோட ருசி வந்த உடனேயே அவளோட முகமே மாறிடுச்சு. அஞ்சலிய கோபமா பார்த்தா. அஞ்சலி சிரிப்பை நிறுத்திட்டு அங்க இருந்து போயிட்டா. அதுக்கப்புறமா ஜட்ஜஸ் அவனி கிட்ட வந்தாங்க. அவனி ரொம்ப நல்லா சமைப்பாங்கன்னு பேரு, பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப கர்வத்தோட அவனி எடுத்து நீட்டுனா. அத கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்ததும் உப்பு தாங்கல, தண்ணி குடிச்சிட்டே இருந்தாங்க. ஐயோ, உப்பு கடல் தண்ணிய குடிச்ச மாதிரி இருக்கு, இவ்ளோ உப்பை யாராவது போடுவாங்களா? பிபி வந்து செத்துருவாங்கம்மா. அத கேட்ட உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. உப்பா? நான் சரியான அளவு தானே போட்டேன் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்து கீழே துப்பிட்டான். யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க அப்படின்னு சந்தேகமா அனாமிகாவை பார்த்தா. அனாமிகா திருட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தா. இப்போ கடைசியா ஜட்ஜஸ் அஞ்சலி கிட்ட வந்தாங்க. எங்கேயாவது நல்லா இருக்குமா என்ன பாப்போம். அஞ்சலி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவளோட ஆளு குருமா கொடுத்தா. அத சாப்பிட்டு பார்த்துட்டு பயங்கரமா கத்துனாங்க. ஐயோ, எரியுது எரியுது, யாராவது தண்ணி கொடுங்களேன், இது குருமாவா? கருமம் அப்படின்னு சொன்னதோ அஞ்சலி அதை சாப்பிட்டு பார்த்தா. காரமா இருக்குதா அப்படின்னு கொஞ்சத்தை எடுத்து வாயில வச்சு பார்த்தா. காரம் அவளாலே தாங்க முடியல. அப்போ அவனி கிண்டலா சிரிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா மற்ற போட்டியாளர்கள் எல்லாரும் இவங்களோட சமையலை பார்த்து சிரிச்சாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் 3 பேரும் தலையில கைய வச்சுக்கிட்டாங்க மனைவிகளை பார்த்து. சாரதா கூட இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சாரதாக்கு அது எல்லாம் புரிஞ்சுது. மருமகள்கள் தான் ஒருத்தர் ஜெயிக்க கூடாதுன்னு இப்படி பண்ணிருக்காங்கன்னு. அதுக்கப்புறமா ஜட்ஜஸ் யார் வெற்றியாளர் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்றதுக்கு மைக்கு கிட்ட வந்தாங்க. இன்னைக்கு போட்டியில நிறைய பேர் கலந்துக்கிட்டீங்க. முக்கியமா இந்த வீட்டு மருமகள்கள் எங்களை நிராசைக்குள்ளாக்கிட்டாங்க. ஒருத்தரோடதுல உப்பு அதிகம், ஒருத்தரோடதுல புளிப்பு அதிகம், ஒருத்தரோடதுல காரம் அதிகம். சாப்பிடறதுக்கு உகந்த மாதிரியே அது இல்ல. ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப அற்புதமா சிம்பிளா பண்ணிருக்காங்க. மசாலாவோட டாமினேஷன் இல்லாம பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் உன்னிப்பா பார்த்தாங்க. வெற்றியாளர் பக்கத்து வீட்டு கௌரி. அப்போ எல்லாரும் கைய தட்டினாங்க. கௌரி ஒரு சாதாரண இல்லத்தரசி. அவங்க வெக்கப்பட்டுட்டே முன்னாடி வந்து பரிசை வாங்கினாங்க. 3 மருமகள்களும் அவமானத்துல தலை குனிஞ்சாங்க. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. வீட்ல சாரதா, பசங்க, மருமகள்கள் எல்லாரும் இருந்தாங்க.
நிலைமை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பாத்தீங்களா, என்னத்த சாதிச்சிங்க? ஊர் மக்கள் முன்னாடி மானத்தை வாங்குனீங்க. உங்ககிட்ட இருக்க ஒரே டேலண்ட் பொறாமப்படுறது. உங்களுக்குள்ள இருக்க போட்டி பொறாமையால தோத்து போயிட்டீங்க. அது நான் சொல்றத கேள அனாமிகா. நீ அவனியோட குழம்புல உப்பு போடுறத நான் பார்த்தேன். அவனி, நீ அஞ்சலியோட குழம்புல காரத்தை போடுறத பார்த்தேன். அஞ்சலி, நீ அனாமிகாவோட குழம்புல வினிகரை ஊத்தின. சி, மருமகள்கள்னா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கணும். நீங்க என்னடானா எதிரிகள் மாதிரி தயாராயிருக்கீங்க. நீங்க 3 பேரும் சேர்ந்து சமைச்சா அது அமிர்தம் மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தோக்கணும்னு நினைச்சீங்க. கடைசியில என்னாச்சு? வெளி ஆளுங்க முன்னாடி மானம் போச்சு. எல்லாரும் உங்களை பார்த்து சிரிச்சாங்க. அனாமிகா, நீ இப்படி எல்லாம் பண்ணுவ நான் எதிர்பார்க்கல. ஜெயிக்கிறதுக்காக நீங்க இவ்ளோ தூரம் இறங்குவீங்களா? உன்னால பாரு, என்னால இப்ப தலையே வெளியே காட்ட முடியாத நிலைமை. அஞ்சலி, உன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி 3 மருமகள்களும் தலகுனிஞ்சு குற்ற உணர்ச்சியோட நின்னாங்க. அவங்க தப்பு அவங்களுக்கு புரிஞ்சுது. ஒருத்தரை தோக்கடிக்கணுங்கிற எண்ணத்துல அவங்களே தோக்கடிச்சுக்கிட்டாங்கங்கிற விஷயம் அப்பதான் எல்லாருக்குமே புரிஞ்சுது. அவனி அஞ்சலி கைய பிடிச்சு, என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் முதல்ல தப்பு பண்ணேன். இந்த அகங்காரத்தால நம்ம மானமே போயிடுச்சு. அவனே, அஞ்சலி, சாரி. இல்லக்கா, என் தப்பும் இருக்கு. நான் கூட உன்னோட குழம்ப வீணாக்கணும்னு நினைச்சேன். கடைசியில அது எனக்கு ரிவிட் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருக்கா. நம்ம 3 பேரும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டோம். நமக்குள்ள இந்த போட்டியெல்லாம் எதுக்கு? நம்ம சேர்ந்து இருந்தா யார வேணா ஜெயிச்சிருக்கலாம். இப்பவாவது ஞானோதயம் வந்துச்சே, ரொம்ப சந்தோஷம். வீடுன்னா 4 செவரு மட்டும் இல்ல, 4 பேர் ஒன்னா இருக்கிறது. சமையல் அறையில அன்பு இருந்தாதான் அதுல ருசியும் இருக்கும். போட்டி பொறாம இருந்தா விஷம் ஆயிடும். இதுக்கு மேல நாங்க யாரும் சண்டை போட மாட்டோம் அத்தை. இன்னைக்கு ராத்திரி நாங்க 3 பேரும் சேர்ந்து செய்யறோம். இந்த தடவை உப்பு காரம் இல்ல, அன்பை காட்டுறோம் பாருங்க. அன்னைக்கு ராத்திரி சமையல் அறையில 3 பேரும் சேர்ந்து ஒத்துமையா அன்போட சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அன்போட அந்த சமையலை செஞ்சாங்க. அவனே, கொஞ்சம் உப்பு பாக்குறியா? சரியா இருக்கான்னு? சரியா இருக்குக்கா. அஞ்சலி, பாயசத்துல முந்திரிய போட்டேன்ல, நெய்ல வறுத்து போட்டியேக்கா, நல்ல வாசனையா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி அவங்க செஞ்ச சாப்பாட எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண், பிரசாத், சாரதா எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. ஆஹா, இன்னைக்கு சாப்பாடுல ஒரு மேஜிக்கே பண்ணிருக்கீங்க. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. இதுதானே எங்களுக்கு வேணும். ஒத்துமையா செஞ்சதுனால மசாலா ருசி கூடி இருக்கு. எப்பவும் இது இப்படியே இருக்கணும். அன்னையில இருந்து அந்த வீட்ல சண்டை மாயமாச்சு. 3 மருமகள்களும் அக்கா தங்கச்சி மாதிரி ஆனாங்க. பக்கத்து வீட்டு கௌரி ஜெயிச்ச பிரைஸை விட இவங்களோட ஒத்துமை அதை விட விலை உயர்ந்ததுன்னு நினைச்சாங்க. ரங்காபுரத்துல இவங்களோட குடும்பம் ஒத்துமைக்கு பேர் போன குடும்பமா இப்ப மாறி இருக்கு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய். சுந்தரகிரி கிராமம் பச்சை பசேல்னு நிலப்பொலத்துக்கு பேர் போன ஊரு. ஆனா அந்த கிராமத்துக்கு இப்ப ஒரு கண்டம் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய டேம் ப்ராஜெக்ட்னால அந்த கிராமமே தண்ணில மூழ்கி போயிருக்கு. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவங்க பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா பிரசாதுக்கு மட்டும் தன்னோட சொந்த ஊரை விட்டு போறதுக்கு மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. அந்த ஊரோட மண் வாசனை, நிம்மதியான காத்து அவரோட மூச்சு காத்துல கலந்து போயிருக்கு. பாத்தியா சாரதா, நம்ம பாட்டம் பூட்டம் பிறந்து வளர்ந்த மண்ணு, இந்த தோட்டம் தொரவு வீடு எல்லாம் இப்போ இந்த தண்ணிக்கு பலியாகிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊரை விட்டு போகணும்னா என் நெஞ்சே வெடிக்கும் போல இருக்கு. இங்க இருக்க ஒவ்வொரு மரத்துக்கும் மலைக்கும் என் கஷ்டம் தெரியும். இந்த வயசுல அந்த பட்டணத்து கான்கிரீட் வீட்ல எப்படி இருப்ப? நீங்க கவலைப்படாதீங்க, விதியை நம்மளால மாத்த முடியுமா? அந்த ராமையா சுப்பையா எல்லாரும் போயிட்டாங்க, நம்மளும் போயேதான் ஆகணுங்க. நம்ம பசங்க பட்டணத்துல வீடு பார்த்துட்டாங்க, நாளைக்கு நம்ம அங்கதான் போறோம். ஆமாம்பா, சுரேஷும் அருணும் பட்டணத்துல ஒரு ஃப்ளாட் பார்த்துருக்காங்க. நம்ம கிட்ட இப்ப இருக்கிற பணத்தை வச்சு நம்ம அங்க நிம்மதியா வாழலாம். இங்கே இருந்தோம்னா நாளைக்கு வர்ற வெள்ளத்துல மூழ்கி போயிடுவோம்ப்பா. இந்த ஊர்லயே இருந்து உயிரை விடுறத விட நம்ம ஊரு ஞாபகங்களை சுமந்துக்கிட்டு பட்டணத்துக்கு போறதுதான் நல்லது. அப்பதான் அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா. தன்னோட மாமனார் கலங்கி நிக்கிறத பார்த்தா. உடனே அவரோட கஷ்டம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா. மாமா, கொஞ்சம் நான் சொல்றத கேக்குறீங்களா? நீங்க இந்த ஊரை விட்டு போக முடியாம கவலைப்படுறீங்கல்ல?
அப்படின்னா நம்ம இந்த ஊரை விட்டு போகாம இங்கேயே இருந்தா எப்படி இருக்கும்? என்னக்கா சொல்ற? ஊர் மூழ்கிக்கிட்டு இருக்கு, இங்க இருக்கலாங்கிற? நம்ம என்ன ஏதாவது மீன்களா இல்ல தவக்கலைகளா தண்ணில இருக்கிறதுக்கு? அதுங்களே இந்த தண்ணில மூழ்கிடும். நம்மெல்லாம் அதுங்க முன்னாடி எவ்ளோ தூரம்? அவனே, தண்ணில இருக்கிறதுக்கு நம்ம மீன்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு நமக்கு படகு ஓட்ட தெரிஞ்சா அதுவே போதும். என்னோட யோசனை என்னன்னா, நம்ம ஊருக்கு டேம் கட்டுற இடம் ரொம்ப தூரத்துல இருக்கு. மழை காலத்துல மட்டும்தான் ஊரு முழுக்க மூழ்கி போயிடும். ஆனா வெயில் காலத்துல மறுபடியும் நம்ம வீடு அங்கதானே இருக்க போகுது. நம்ம பெரிய பெரிய படகுல வீட்டை கட்டிட்டு இங்கேயே இருந்தா என்ன? படகு வீடா? அண்ணே, இந்த கேரளா எல்லாம் காமிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அங்கதான் முடியும். காத்துக்கு மழைக்கு அதெல்லாம் தாங்காது. நம்ம வாழ்க்கையே படகுல நடத்தலாம்னு சொல்றீங்க? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? சாத்தியம்தான் அருண். காஷ்மீர்ல டால் லேக்ல இந்த மாதிரி படகு வீடுகள் நிறைய இருக்கு. அவ்வளவு ஏன், நீ சொன்னல கேரளாவுல இந்த மாதிரி படகு வீடுகள் ஏராளம். நம்ம அந்த படக கடினமா உறுதியா பலமான மரங்கள்ல கட்டி வச்சோம்னா பயமே தேவையில்ல. எங்கேயே இருந்து இந்த இடத்த நம்ம ஒரு டூரிசம் பிளேஸா கூட மாத்த முடியும். அம்மா அனாமிகா, நீ என் மனச புரிஞ்சுக்கிட்டம்மா. பட்டணத்து பங்களாவை விட இந்த படகு யோசனை எனக்கு ரொம்ப மேலுன்னு தோணுதுமா. ரமேஷா, அனாமிகா சொல்றத செய்வோண்டா. இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன்டா. அனாமிகாவோட யோசனைய ரமேஷ் அமல் பண்ணான். ரமேஷ் 4 பெரிய படகுகளை வாங்கிட்டு வந்தான். அனாமிகா ஒரு விந்தையான வேலைய ஆரம்பிச்சான். ஒரு படகு முழுக்க மண்ணை நிரப்புங்கன்னு ரமேஷ் கிட்ட சொன்னான். அத பார்த்து அவனுக்கும் அஞ்சலிக்கும் ஒண்ணுமே புரியல. அனாமிகா இன்னும் 2 படகுகளை விவசாயத்துக்காக ரெடி பண்ண சொன்னான். படகுல மண்ணான்னு எல்லாரும் விந்தையா பார்த்தாங்க. அவ படகுல எதுக்கு மண்ணை நிரப்புறான்னு யாருக்குமே புரியல. அனாமிகா, நம்ம இருக்கிறதுக்கு 2 படகு ஓகே. இந்த 2 படகுல எதுக்கு மண்ணை நிரப்ப சொல்ற? அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். லோடு அதிகமாகி தண்ணில மூழ்கிருச்சுன்னா? இது அப்படி மூழ்காதுங்க. இது மேல நான் நிறைய பரிசோதனை பண்ணிருக்கேன். நம்ம இது மேல வாட்டர் ப்ரூஃப் ஷீட் எல்லாம் போட்டு அது மேல கொக்கோ பெஸ்ட் மாதிரியான வெயிட் கம்மியா இருக்க மண்ணை தான் போட போறோம். நமக்கு காய்கறி வேணும்னாலும் பழங்கள் வேணும்னாலும் எல்லாத்துக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு போக முடியாதுல்ல. தண்ணிக்கு மத்தியில இருந்து ஒருவேளை பசிச்சா என்ன பண்ணுவீங்க? அதுக்குதான் இந்த படகுல நம்ம தோட்டம் போட போறோம். தண்ணி ஏறதுக்குள்ள தோட்டத்துல காய்கறிகள் வந்தாகணும். அக்கா, உனக்கு உயிர் மேல பயம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. பருப்பு காய்கறி மேல இருக்கிற அக்கறைய கொஞ்சம் மனுஷங்க மேல வையேன். இந்த வெயிலுக்கு இந்த தண்ணி மேல படகுல இதெல்லாம் தாங்குமா? இதெல்லாம் சாத்தியம் தானா? நானே என் மேக்கப் சாதனங்களை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்கேன். நீ வேற இப்படி ஜோக் பண்ற. செடியெல்லாம் வளரும் அவனே. தண்ணி நம்மள சுத்தி இருக்கு இல்லையா? எவ்வளவு சூரிய வெளிச்சம் வந்தாலும் செடி ஆரோக்கியமா வளரும். நான் படகுல பழைய சாணம், ஆர்கானிக் எருக்களை போட்டிருக்கேன். இதோ இந்த படகுல தக்காளி, வெண்டை, பச்சை மிளகா, காய்கறி விதைகளை போட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க 2 பேரும் உதவி செய்யணும். அப்படி செஞ்சாதான் எல்லார் பசியையும் போக்க முடியும். எனக்கு ஓகேக்கா. இப்பவே எனக்கு இந்த ஃப்ளோட்டிங் கார்டனை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடணும் போல இருக்கு. எங்க வீட்டு படகு தோட்டம் வெள்ளத்துல வளர்றத பாருங்க அப்படின்னு கேப்ஷன் கூட போடுவேன். அனாமிகாக்கா, நீ அந்த விதையெல்லாம் நடும்போது கொஞ்சம் ஸ்லோவா நடு, சினிமேட்டிக்கா எடுக்கிறேன். இப்படி அனாமிகாவுக்கு 2 மருமகள்களும் உதவி செஞ்சாங்க. நாட்கள் வேகமா போச்சு. மழை காலத்துல மழை தண்ணி அதிகமாச்சு. சுந்தரகிரி கிராமத்துல தண்ணி மெல்ல மெல்ல அதிகமாச்சு. இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரும் பட்டணத்துக்கு போனாங்க. பிரசாத் குடும்பம் மட்டும் 4 படகுல அதே ஊர்ல இருந்தாங்க. அனாமிகா அந்த படகுல போட்ட விதைகள் அப்பவே வளர்ந்து காய்கறிகளாச்சு. தண்ணிக்கு மத்தியில பச்சை பசேல்னு காய்கறிகள் பார்க்க அழகா இருந்தது. அம்மா அனாமிகா, பாத்தியா, நம்ம ஊரு ஆலமரம் கூட தண்ணில மிதக்குது. ஊரெல்லாம் வெள்ளக்காடானாலும் உன் புண்ணியத்தால நம்ம இப்போ உயிரோட இந்த படகு மேல இருக்கோம். இல்லனா அந்த பட்டணத்துல ஒரு அறையில முடங்கி இருப்போம். இங்க காத்த பாருமா, எவ்வளவு நல்லா இருக்கு. அத்த, நம்ம இயற்கையோட ஒன்றி வாழ கத்துக்கணும் அத்த. அந்த இயற்கை நமக்கு துணையா இருக்கும். அதோ பாத்தீங்களா, நம்ம படகு தோட்டத்துல பாலக்கீரை எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. இன்னைக்கு பருப்புல இந்த ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரைகளை போடுறேன். வெளி உலகத்தோட நமக்கு தொடர்பு இல்லைனாலும் இயற்கையோட எப்போதும் தொடர்புல இருப்போம். அஞ்சலி, தக்காளிகளை பறிக்கிறியா? தொக்கு பண்ணலாம்.
அக்கா, நம்ம கிட்ட பருப்பு இருக்கு, காய்கறி இருக்கு. ஆனா இதெல்லாம் ருட்டீனா இருக்குமே. பழங்கள் இருக்குல்ல, நமக்கு பழம் வேணும்னா எங்க வரைக்கும் போகணும்? அத கொண்டு வர்ற ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதனால தானே அவனி 4வது படகுல நான் பழங்களை போட்டிருக்கேன். திரும்பி பாரு, அந்த படகு கொஞ்சம் பாரு. பப்பாளி பழங்கள் நல்லா காய்ச்சிருக்கு. கொய்யா பழங்கள் கூட வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் மாசம் போச்சுன்னா நமக்கு பழத்துக்கு கூட எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப அற்புதம்மா. உன்னோட தொலைநோக்கு பார்வைய பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம படகு மேல விருந்தே பண்றோம். நான் நம்பன என்னோட மண்ணு என்ன கைவிடலம்மா. அப்படியே கொஞ்சம் மாதங்கள் போச்சு. குளிர்காலம் வந்துச்சு. தண்ணீரோட வரத்து குறைஞ்சுது. அனாமிகா நட்ட பழங்கள் இப்ப நல்லா காய்ச்சி இருந்தது. அண்ணே, காய்கறிகள் இருக்கு, பழங்கள் இருக்கு. ஆனா கொஞ்ச நாளா இந்த புழுக்கத்தை என்னால தாங்க முடியல அண்ணே. இந்த புழுக்கத்துல நான் டீஹைட்ரேட் ஆயிட்டு இருக்கேன். ORS வாங்குறதுக்கு நம்ம பட்டணத்துக்கு போயாகணும்ல. தேவையில்ல அருண். யோசிச்சா நம்மள சுத்தியே அதுக்கான பரிகாரம் இருக்கும். நம்ம ஊர்ல இருக்க தேங்காய் மரங்களை பாரு. அந்த தேங்காய் தண்ணி இந்த பிரச்சனைய போக்கிரும். இந்த இளநீர்கள்ல நமக்கு தேவையான ORS இயற்கையாகவே இருக்கு. பசியும் போகும், டீஹைட்ரேஷனும் போகும், தாகமும் தீரும். ஆமா அண்ணே, நம்ம கண்ணு முன்னாடியே இவ்ளோ விஷயம் இருக்கு. அதை நம்ம பார்க்கலையே. ஒவ்வொரு ஆபத்து காலத்திலயும் சமயோஜிதமா யோசிக்கிறீங்க. அண்ணா ரமேஷனா, வா படகு எடுத்துட்டு போய் தேங்காவை பறிச்சுட்டு வரலாம். அனாமிகாவோட புத்திசாலித்தனத்தால அந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இந்த விசித்திரமான வாழ்க்கைய பத்தி வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஒரு பெரிய போட்ல கவர்மெண்ட் அதிகாரிகள், சுற்றுலா பயணிகள் வந்திருந்தாங்க. பிரசாத் சார், உங்களை பத்தி பத்திரிகைகள்ல படிச்சோம். மூழ்கிக்கிட்டு இருக்க கிராமத்துல 3 மருமகள்களும் சேர்ந்து தோட்டம் போட்டு காய்கறிகளை வளர்த்துட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே இது ஒரு அற்புதம். இந்த படகு மேல இருக்கிறத பார்த்தா ஏதோ நிலத்து மேல இருக்க மாதிரி இருக்கு. ஆமா சார், முதல்ல நான் கூட இந்த ஐடியாவை திட்டினேன். அப்புறம் இப்பதான் எனக்கு புரியுது. இந்த நிம்மதி, சுத்தமான காத்து எந்த ஏசிலையும் இருக்காது. அனாமிகா அக்கா எங்களுக்கு ஒரு புதிய உலகத்தை காமிச்சிருக்காங்க. நாங்க இங்கேயே வியாபாரம் கூட பண்ண போறோம். சார், நாங்க எங்க மாமாவோட இந்த மண்ணு மேல இருக்க பிரியத்தால தான் இங்க இருக்கோம். இயற்கை நம்மள சோதிக்குதுன்னு சொல்லி அதை விட்டு நம்ம ஓடி போயிடக்கூடாது. இயற்கையோட ஒன்றி வாழ நம்ம கத்துக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம். என்னங்க, எங்க படகு தோட்டத்துல விளைந்த ருசியான கொய்யா பழங்கள் சாப்பிடுங்க. எருக்களை போடாம வளர்த்திருக்கோம். ஆஹா, எவ்ளோ ருசி. பட்டணத்துல இருக்க கொய்யாக்கால இப்படி இல்ல. மேடம், இந்த இடத்த நாங்க ஃப்ளோட்டிங் டூரிசமா மாத்தலாம்னு நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா சார். நான் ஏற்கனவே சோஷியல் மீடியால போட்டுட்டேன். எங்க போட்ஸ் போட்டோலாம் இருக்கு. என்னோட பேஜ லட்சக்கணக்கான பேரு ஃபாலோ பண்றாங்க. எங்க படக பாக்குறதுக்காக பல ஊர்ல இருந்தும் நாடுகள்ல இருந்தும் நிறைய பேர் வர போறாங்க. அதோட மார்க்கெட்டிங்க நான் பாத்துக்கிறேன். கவர்மெண்ட் இந்த சுந்தரகிரிய டூரிங் ஸ்பாட்டா ரெகக்னைஸ் பண்ணுச்சு. வெயில் காலம் வந்ததும் தண்ணி வரத்து முழுசா இறங்கி ஊர் மறுபடியும் வெளியே வந்தது. அனாமிகா படகுல போட்ட செடிகள் பெரிய மரங்களா மாறுச்சு. அம்மா நமிகா, பாத்தியாமா, உன்னால நம்ம ஊரு மறுபடியும் உயிர் பெற்றுச்சு. இந்த வெள்ளம் நம்ம ஊரை முழுகடிச்சிருமோன்னு நினைச்சேன். ஆனா உன்னால இந்த ஊரு காப்பாற்றப்பட்டுச்சு. எல்லாரும் நம்ம ஊரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா. என் பிறவி பலனை அடைஞ்சிட்டம்மா. நிஜந்தாம்மா, என் மருமகளுங்க 3 பேரும் சுந்தரகிரி ஹீரோ ஆயிட்டீங்க. முக்கியமா அனாமிகா இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. இங்க இருக்க வேணான்னு நினைச்ச எங்களுக்கு எங்க மனச மாத்தன. அத்த, எனக்கு உங்க கண்ணுலயும் மாமாவோட கண்கள்லயும் ஆனந்தத்தை பார்க்கணும். அவ்வளவுதான் எனக்கு வேணும். எல்லாரும் ஒன்னா இருந்தோம்னா எதையும் சமாளிக்கலாம். நம்ம படகு தோட்டத்துல வளர்ந்த மிளகா. இன்னைக்கு மாமாக்கு ரொம்ப பிடிச்ச மிளகா சட்னியும் அரைக்க போறேன். படகுலயே உட்கார்ந்து சாப்பிடலாம். இனிமே நமக்கு பட்டணத்து பிளாட் வேண்டாமா. நம்ம சுந்தரகிரி படகே நமக்கு போதும். இங்கேயே நம்ம ஹோட்டல் கூட ஆரம்பிக்கலாம். அத கேட்டு எல்லாரும் சரின்னு சொன்னாங்க. அனாமிகா தன்னோட விவேகத்தால, பொறுமையால ஒரு குடும்பத்தை நிலைநிறுத்தினது மட்டும் இல்லாம மூழ்கிக்கிட்டு இருந்த கிராமத்தையே ஒரு டூரிங் ஸ்பாட் ஆக்கிட்டா. படகுல விளைந்த அந்த செடிகள்ல வெறும் காய்கறிகள் மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தோட கௌரவமும் விளைஞ்சது. இது அந்த ஊருக்கு பேர் வாங்கி கொடுத்தது. அடுத்து வர தலைமுறைக்கு இயற்கையோட எப்படி ஒன்றி வாழறது அப்படின்னு சொல்லி கொடுத்தான். சாயந்தரம் வேளையில படகுல எல்லாரும் உட்கார்ந்து தோட்டத்துல விளைந்த பழங்களை பறிச்சு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. மாமா, ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு பட்டணத்துல இருந்து இன்னும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இங்க வர போறாங்களாம். நம்ம இன்னும் 2 படகுகள்ல பூந்தோட்டங்களை போட்டா என்ன? இயற்கைய நம்ம எவ்வளவு நேசிக்கிறோமோ அது நம்மள அவ்வளவா காப்பாத்தும்.
ஓ இஷ்டமா, நீ என்ன பண்ணாலும் அது எங்க நல்லதுக்குதான்னு எனக்கு தெரியுமே. உன்னோட யோசனை இந்த சுந்தரகிரி காத்துல எப்பவும் கலந்து இருக்கும். நீ எங்க வீட்டு ரத்தினமாச்சே. எல்லாரும் சேர்ந்து சிரிக்கும்போது அந்த போட்டு சுந்தரகிரி தண்ணில அழகான அலைகளை ஏற்படுத்துச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.